Are you asking spirituality vegetarian food or non-vegetarian food? Non-vegetarian food. இல்லை உடம்புல பலம் இல்லைனாக்கா ரொம்ப பசியில் இருக்கிறான், எதிர்க்க கடவுள் வந்தால் கூட வேண்டாமா? சிங்கம் வந்து அடிச்சு மாட்டு சாப்பிடுது. அப்போ இயற்கையிலே இருக்கு. நான் இம்பாசிபிள், அது வந்து ஒரு அப்பாசிபிள் போடுங்க. ஐ ஆம் பாசிபிள். என்ன சொல்றீங்க? டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் as something to யூ செட் எஸ் எஸ். ஹாய், ஹலோ சார். ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இப்போ ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அப்போ அதில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய பேருக்கு மைண்ட் செட்டில் வருது. என்னென்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு செட் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணுமா, ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது. அதில் எஸ்பெஷலி வெஜ் ஃபுட் அடாப்ட் பண்ணணுமா, நான்வெஜ் ஃபுட் அடாப்ட் பண்ணணுமா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணணுமா, வெஜ் அவாய்ட் பண்ணணுமா, அது மாதிரி கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்கு இது மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்க முடியுமா? நீங்கள் கேட்குறது அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆர் யூ ஆஸ்கிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி வெஜிடேரியன் ஃபுட்டா நான் வெஜிடேரியன் ஃபுட்? நான் வெஜிடேரியன் ஃபுட்டா அப்படின்னு அப்படிதானே கேட்குறீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். பட் லெட் அஸ் கம் டு அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? பக்தியா, கடவுளா, இல்லை ஒரு டிசிப்ளின்டாக வாழறதா? எதை நீங்கள் ஏன்னா ட்ரெண்டிங் எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரெண்டிங் எது யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஓல்டர் ட்ரெண்டிங்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் ட்ரெண்டிங்காக எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்டுக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்போ அதை அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டுருவோம். எஸ் சார். நீங்கள் சொல்ல அப்போ கடவுள், ஆன்மீகம் அப்படி ஆன்மீகம் மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டிவோஷன். ஸோ அதுக்கு நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? வெஜ். உணவு தேவை, உயிர் வாழும். உயிர் வாழறதுக்கு ஒன்று சாப்பிடணும். உயிர் இருந்தால் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக கடைப்பிடிக்க முடியும். உயிர் இல்லை, உடம்புல பலம் இல்லைனாக்கா ரொம்ப பசியில் இருக்கிறான், எதிர்க்க கடவுள் வந்தால் கூட வேண்டாமா? அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிடும். ஆமாம். ஆனால் எனக்கு இது கேட்கும்போது ஒரு கொஸ்டின் என்ன வரும்னா, நம்ம இப்போ சாப்பிடும்போது இன்னொரு லிவிங் பீயிங்கை அடித்து சாப்பிடும்போது, இல்லைன்னா ஒரு நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதோட ஒரு டைப் ஆஃப் கர்மா அட்டாச் ஆகாதா நமக்கு தெரியும்? கர்மானா என்ன அப்படின்னு வந்துடும். அதாவது கர்மா அப்படின்னாக்க தீயது அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இல்லை எப்படி கர்மானா என்ன? காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். இட் கம்ஸ் பேக் டு அஸ். அதாவது உப்பு தின்னாலும் தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரு உயிரை கொல்றது வந்து தப்பு தானே? உயிரை கொல்லக்கூடாது. சரி அப்படின்னாக்கா ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியாது. நீங்கள் விவசாயம் பார்க்க முடியாது. காடு கிடையாது. அந்த இடத்துல மக்கள் வந்து வாழணும். அப்போ எதை சாப்பிடுவாங்க? அப்போ ஒரு வேடனாக இருந்தால் தான் ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் விவசாயம் பண்ண முடியாதாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து நான்வெஜ் வாஸ் தேர். அந்த காலம் நான் சொல்கிறது ஆண்டாண்டு காலம், கல் தோண்டி மன்றாதோடு நான்வெஜ் வாஸ் தேர். தட் மீன்ஸ் மீட் ஈட்டிங் வாஸ் தேர். இயற்கையிலே இருக்கே. சிங்கம் வந்து அடித்து மானை சாப்பிடுது. அப்போ இயற்கையிலே இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்கணும், அப்போ சிங்கம் வந்து ஆன்மீகத்தில் போதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிங்கம் மானெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, அதாவது சில ரூல்ஸ், இப்போ நீங்கள் சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கணுன்னாக்கா வெஜிடேரியனிசம் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து வர முடியும். ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யூ கேன் ப்ரோக்ரஸ் ஃபர்தர், இறையை காண முடியுன்றது ஒரு வரலாறு ரீதியாகவும் ஒரு மற்ற குருமார் ரீதியாகவும் இது வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி அதுதான் ப்ரோமோட் பண்ணுறாங்க. அப்போ சில கேள்வி வரும். would you believe in Jesus? இருந்திருக்காரு அப்படி கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் பிலீவ் பண்ணும். அவர் ஃபிஷ் சாப்பிட்டாருங்க. ஏன் ஜீசஸ்க்கு விட்டுடுங்க, அப்படியே வாங்க இந்த செஞ்சுரிக்கே வாங்க, போன 19th century வாங்க. விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்டார், நான் மீன் சாப்பிட்றத நிறுத்திடணுமா? ஏன்னா பெங்காலிஸ் were known to eat fish. ஸோ மீன் வந்து நான்வெஜ் தானே, அது சாப்பிட்றது நிறுத்தணுமான்னு கேட்டார். ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? அந்த பதில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சொல்கிறேன் நான். நீ சாப்பிட்றத நிறுத்த வேணாம், ஒரு டைம் வந்து மீன் உன்னால் சாப்பிட்றது வந்து அதுவாக நின்றுடும். ஸோ நீ நிறுத்த போக தேவையில்லை, யூ கண்டினியூ வித் யுவர் ஹேபிட்னு தான் சொன்னார். அப்போ அந்த இடத்துல விவேகானந்தருக்கு யார் குரு? ராமகிருஷ்ணன். அப்போ ஒரு குரு ஃபெல்ட் தட் இது வந்து இப்போ இது வந்து இந்த கேள்வியே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்போ ஆன்மீகத்தில் ஜீசஸ் இல்லையா? ஜீசஸை வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
அதே மாதிரி சில அகோரிஸ் இருக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஆன்மீகம் இல்லையா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா? அது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் உணவு, அந்த உணவு வந்து அந்த ரீஜன், எந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில் வாழ்கிறாங்க, என்ன அவைலபிளாக இருக்குது. உயிர் வாழணும், உயிர் வாழறதுக்காக உணவு சாப்பிடணும். உணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் தான் நீங்கள் ஆன்மீகம், தியானம் இல்லை ஏதாவது உட்காரவும் முடியும். ஃபாஸ்டிங் நல்லது தானே, அது ஒரு வில் பவர் கிரியேட் பண்ணும். சாப்பிடணும், நான் சாப்பிடல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறது வந்து வில் பவர். அது ஒரு ட்ரைனிங், மைண்ட் ட்ரைனிங் தான். அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்லது சிலது நடக்குது, உடம்புல இருக்கக்கூடிய சில கொழுப்புகள் வந்து கரையும். இப்போ ஒரு ஃபுட் ஹேபிட் வைஸாக நம்ம பார்த்தோம். இதே லைஃப் ஸ்டைல் வைஸாக ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா குரு பசுபதி பயங்கரமாக யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 o'clock அரௌண்ட் ஒரு 5:30 சன்செட்டுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டார்க்னஸில் போயிடணும். முடிஞ்சால் பெட்டர் டெரஸில் போய் உட்காந்துருங்க, கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ணிடுங்க, அங்கே தங்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. அது இப்போ கரண்டாக ப்ராக்டிக்கலா இல்லை அது பண்ணால் என்ன பெனிஃபிட் வரும்? அதாவது ஆர்டிஃபிஷியல் லைட்டு, எல்இடிஸ், ஆர்டிஃபிஷியல் லைட்டில் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து உடம்புல அப்சார்ப் ஆகும்போது உங்களோட எனர்ஜி லெவல்ஸை கம்மி பண்ணிடும். ஸோ அவாய்டிங் த ஆர்டிஃபிஷியல் லைட், பர்டிகுலர்லி தி எல்இடிஸ் அண்ட் அதர் திங்ஸ் இஸ் அ குட் திங். அதே மாதிரி செல்ஃபோன் டவர், செல்ஃபோன் சிக்னல்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேயிங் அவே ஃப்ரம் தட் இஸ் குட் ஃபார் த பாடி. இன்ஃபேக்ட் ஃபேரடே நெட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அது இருந்தால் நல்லாயிருக்கும். கனடாவில் அவைலபிளாக இருக்குது, யூஎஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த நெட்டே வந்து ஒரு 60,000 70,000 ஆகும். ஃபேரடே நெட்டுனா அந்த படம் பார்த்துக்கலாம், கமல்ஹாசனோட ஒரு படத்தில் காட்டுவாங்க. எவ்ரி மைக்ரோவேவ் அவன் ஹேஸ் காட் அ ஃபேரடே நெட். அதுக்குள்ளே செல்ஃபோன் சிக்னல் வராது. அதை வச்சு மூட்டோன்னா அந்த பாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆமாம், விஸ்வரூபத்தில் மைக்ரோவேவ் போடுவாங்க. ஸோ நெட்டு மாதிரி, மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி ஃபேரடே நெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த நெட்டை போட்டு நீங்கள் உள்ளே படுத்தீங்கன்னாக்கா இந்த சிக்னல்ஸ், அதாவது மைக்ரோவேவ் தான் சொல்லணும், அது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை விட இது வந்து கிராசிங் 100 ஹெர்ட்ஸ். ஸோ இட் இஸ் அ மைக்ரோவேவ் சிக்னல் தான், செல்ஃபோன் டவர்லேருந்து வரக்கூடியதோ மீதி சிக்னல்ஸ். அது வந்து நம்ம பாடியை பம்பார்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் லைட்டும் ப்ராக்டிக்கலாக ஃபீஸபிள் இல்லையானா அது வேற, இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஆல்டுகெதர். யாருக்கு வேணுமோ பண்ணுங்க, முடியாதவங்க பண்ண போகிறது கிடையாது. இதில் ஒரு யார்ட் ஸ்டிக் எடுத்து எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியுமா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க, சக்திக்கு ஏற்ற பக்தி பண்ணுங்க. முடிஞ்சால் ஃபுல்லாக பண்ணுங்க, முடியலையா பண்ணாதீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும்னு யாரையும் சொல்ல முடியாது. We cannot go tell anyone. We can only advise. என்ன சார் டிஃபைன் பண்ணுவீங்க? இது ஸ்பிரிச்சுவலிசம். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆன்மாவை குறிக்கும். ஏன்னா அந்த ஸ்பிரிட்னு சொல்லும்போது அதை கையில் பிடிக்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. வேத ரீதியாக ஸ்பிரிட், அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நீர் வந்து வெட் பண்ண முடியாது, நெருப்பு வந்து எரிக்க முடியாது, அதோட தன்மை என்னன்னு தெரியாது. அது வந்து சப் அட்டாமிக், அட்டாமிக்கை விட சப் அட்டாமிக் லெவல்ஸ். அது எந்த எலிமெண்ட்டாலும் அதை அஃபெக்ட் பண்ண முடியாது. யூ கேன் கால் இட் ஆஸ் ஈவன் த 6th எலிமெண்ட். 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது பஞ்சபூதம், இது 6வது தனியாக நிற்கும், அதுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னா சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஆன்மா. ஸோ அந்த ஆன்மா அல்ல ஸ்பிரிட் இஸ் பார்ட் ஆஃப் த காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி ட்ரெண்ட். ஸோ அதை தான் அதை நோக்கி உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிற பாதையை தான் ஸ்பிரிச்சுவாலிசம்னு சொல்லணும். அதாவது இறையை காணணும், உண்மையை புரிஞ்சிக்கணும், லைஃப்னா என்ன, கஷ்டம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த பாதையில் வந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், ஸ்பிரிச்சுவல் பாதைனா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அந்த இறை தனுவத்தை, அந்த இறை சக்தியை, அந்த சப் அட்டாமிக் லெவல்ஸ் உங்கள் மைண்டையும் உடம்பையும் ட்ரெயின் பண்ணி ரீச் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிசம். How can we do that? You can do it by adopting certain practices. சில ப்ராக்டிசஸ் பண்ணணும். யார் எந்த சமயத்தை சேர்ந்தவங்களோ எதை சேர்ந்தவங்களோ பண்ணுங்க. ஈவன் ஏத்திஸ்ட் கேன் ப்ராக்டிஸ். பி டிசிப்ளின். நல்லதை நினைங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது ஜென்ரேட் பண்ணுங்க, வேல்யூ ஜென்ரேட் பண்ணுங்க. நீங்கள் அதாவது சோம்பேறியா இல்லாமல் வேல்யூ ஜென்ரேட் பண்ணாலே அதுவே ஒரு ஆன்மீகம் தான். வேலைக்கு போகிறதே ஒரு ஆன்மீகம் தான். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறோம், அதை ஏற்றுக்கிறீங்க. அப்போ தொழிலில் வந்து ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? இப்போ எல்லாருமே வந்து அவங்க இப்போ ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, ஸோ அந்த வண்டி ஓட்டுற தொழிலே வந்து தெய்வமாக பார்க்கணும்.
அப்போ ரோடை எப்படி பார்க்கணும்? ரோடை கோயிலாக பார்க்கணும். ஆனால் ரோடை நம்ம அப்படி பார்க்கலையே. ரோடை கோயிலாக பார்க்குறோம் இல்லையே. ரோட்டில் எல்லாமே நடக்குது, எல்லா அட்டூரியமும் நடக்குது. ஸோ அதுதான் யூ நீட் டு ஹேவ் டிசிப்ளின். கடமையை செய்யுங்க. இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஸ்பிரிச்சுவாலிசம். வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? டெஃபினேஷன் நான் சொன்னது சாட்டிஸ்ஃபைடா? டெஃபினேஷன் இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தையும் எடுத்து அதுலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ரேஸ் எடுத்து போட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். அவன் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் ஹிஸ் ஓன் டெஃபினேஷன் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிசம். ஒருத்தன் அமெரிக்காவில் கேட்டால் அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிசம் அவனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவான். இங்கே சவுத் வந்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் சைடில் இருக்கிறவங்க அவங்க டைப்பாக டிஃபைன் பண்ணுவாங்க. பட் எல்லாமே கன்வெர்ஜ் ஆகுது என்னன்னா குட்னஸ், நல்ல விஷயம், நல்லது. 4 பேருக்கு நல்லது நடக்குது, யாருக்கும் பாதை இல்லை, சமுதாயத்துக்கும் பாதை இல்லை, என்வாயன்மெண்ட்டுக்கும் பாதை இல்லை, பீப்புளுக்கும் பாதை இல்லை. இட் இஸ் பீஸ்ஃபுல் இன் ஹார்மனி. எனி ப்ராக்டிஸ் தட் ப்ரொமோட்ஸ் பீஸ் அண்ட் ஹார்மனி, எனி ப்ராக்டிஸ் தட் ப்ரொமோட்ஸ் பீஸ், ஹார்மனி. பீஸ்னாலே சேஃப்டி வந்துடுச்சு, ஹார்மனினா ஒற்றுமை வந்துடுச்சு, வளமும் வந்துடுச்சு. வளம் இல்லைன்னா ஹார்மனி வராது. சாப்பாட்டுக்கு இல்லை, பசியில் அது எங்கே ஹார்மனி? அங்கே ஹார்மனின்னு சொல்ல முடியாது. ஸோ பீஸ் அண்ட் ஹார்மனி எது ப்ரமோட் பண்ணதோ அந்த பாதையை ஸ்பிரிச்சுவல் பாதை. Is that possible for everyone? It is possible. I believe it is possible. ஸ்ட்ரென்த் வெல்த் இருக்கவங்கனால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற எல்லாமே பீஸ் எல்லாமே. வெல்த் இல்லாதவங்க கிட்ட those who are below poverty. வெல்த்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சாப்பாட்டு வச்சு சொல்றீங்களா? சாப்பாடு இந்த காலத்து, அதாவது 1950s 40s 30s வந்து வள்ளல் பெருமான் வந்து சாப்பாடு எல்லாம் உணவு இருந்தால் தான், உணவு இல்லைன்னா முடியாது, வயிற்று பசி ஆகணும்னாங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கனாக்கா 30 ரூபாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க. 30 ரூபாய் இருந்தால் அம்மா கேன்டீனில் சாப்பாடு. ஆனால் எனக்கு அம்மா கேன்டீனில் சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரம் தேர், எனக்கு வந்து A to B தான் வேணும்னாக்கா 30 ரூபா பத்தாது. ஸோ பசி, அதாவது இந்த காலத்தில் வந்து ஏழைன்னு கிடையாதுங்க, ஏழைன்னு கிடையாது. எல்லார்கிட்டையும் வெல்த் இருக்குது. அவன் ஏழை கிடையாது. கை கால் நல்லா இருக்குது, உடம்புல பலம் இருக்குது, கண்ணு நல்லா தெரியுது. அது எவ்வளோ பெரிய வெல்த் அது. சில பேர் கோடி கோடியாக வச்சுன்னு கண்ணு தெரியல, கை கால் முடியல, எழுந்து முடியல, அது வெல்த்தா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், அதுதான் வெல்த்து. அப்போ ஆன்மீகத்தை வந்து யாரோட கடைப்பிடிக்கலாம். அவன் பணக்காரன் ஏழைன்னு கிடையாது, அது இட்ஸ் அ பை ப்ராடக்ட். உங்களுக்கு வெல்த் வந்து ஒரு பை ப்ராடக்ட். ஸோ அடுத்தது இட் இஸ் பாசிபிள், அதாவது இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இம்பாசிபிள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் அது வந்து ஒரு அப்பாஸ்டிக் போடுங்க, ஐ ஆம் பாசிபிள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வசூல் ராஜா இவர் சொல்கிறார் இல்லையா கமல், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அந்த மாதிரி உண்டு. வி கேன், வை நாட்? சொல்லுங்கள். அப்புறம் சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தொழிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்டாக அந்த ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்னால தான் முக்கால்வாசி நிறைய பேர் ஸ்பெஷாலிட்டிக்கே வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? அது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. வந்துட்டு நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது, நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பெஷாலிட்டிக்கு வருவீங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, இந்த குரு சரியில்லை, இன்னொரு குரு கிட்ட போவீங்க, இந்த கோயில் முடியல, இன்னொரு கோயிலுக்கு போவீங்க. நிம்மதி இல்லை. ஃபஸ்ட்டு நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கல, அதனால் நீங்கள் தெருவா அலையிற மாதிரி எல்லாரும் அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இதில் ஒரு வியாக்கியானம், ஒரு ஃபிலாசபி எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறீங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன்? இஃப் சம்பன் இஸ் கோயிங் டு சேஞ்ச், வை இஃப் ஐ எம் கோயிங் டு லேர்ன் சம்திங், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங், ஒரு சேஞ்ச் வரப்போகுதுனாக்கா நல்லது தானே. பட் ஸ்ட்ரெஸ், ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எதை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம்? எதை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? டென்ஷன், ப்ரெஷரு. அதான் நீங்கள் இன்னொரு வார்த்தை, யூ ஒன்லி கிவன் அ சினானிம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது டென்ஷன் சொல்லியிருக்கீங்க. பட் வாட் இஸ் த டென்ஷன், வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ்? அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, திங்கிங் அபவுட் அன்வான்டட் திங் அண்ட் அன்வான்டட் டைம். இப்போ வேலை பார்த்துருக்கும் வேறு ஏதோ மாட்டியில் போகுது, தேவையில்லாதது, அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு, அது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவீங்களா? அது ப்ரோக்ராஸ்டினேஷன். வேலை செய்யும் போது வேற ஏதோ யோசிச்சுன்னு இருக்கிறான், அவன் காதலியை பற்றி யோசிச்சுன்னு இருக்கிறான், அவன் சந்தோஷமாக தானே யோசிச்சுன்னு இருக்கிறான். சந்தோஷமான மீனிங்ல சொல்ல சார், நான் வந்து இப்போ வேலை பார்க்கணும் தான் யோசிக்கிறேன், தேவையில்லாத அன்வான்டட் தாட்ஸ் வருது. அந்த அன்வான்டட் என்னது? எது அன்வான்டட்னு சொல்றீங்க? அந்த வேலைக்கு இல்லாத அன்வான்டட் தாட்ஸ். அது ஃபோக்கஸ் இல்லாம அப்ப சில தாட்ஸ் வந்து கவலை, அவன் கவலைப்படுறான், அந்த கவலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அப்போ கவலைன்னா என்ன? கஷ்டங்கள். கவலைன்னா நினைக்கிற கஷ்டத்தை நினைக்கிறது தான் கவலைப்படுறது. ஒரு கஷ்டம் இருக்கு, அப்போ கஷ்டம்னா பற்றாக்குறை, இல்லை ஒரு விஷயம் நடக்கலை. சுருக்கமாக சொன்னோன்னா, நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், ஆனால் நான் எதிர்பார்க்கறதுக்கு எதிர்மாறாக நடக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங்,
பட் சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங், தேர்ஃபோர் ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட். நான் பணம் வரும்னு எதிர்பார்த்தேன், பணம் வரல எனக்கு, அப்போ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இது அந்த எண்ணத்தை அங்கேயே நிறுத்தாமல் அதை பற்றியே யோசிக்கிறோம், மென்டேஷன் பண்ணுறோம். நீ பணம் வரல, அப்போ இதை வாங்க முடியாது, அப்போ இது போஸ்ட்போன் ஆகும், அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறோம். இட்ஸ் கால்ட் இங்கிலீஷில் வந்து மென்டேஷன் சொல்லுவோம். ஃப்ரீயாக அப்படியே தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும், அது சம்மந்தமாக அப்படியே சில தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த கவலை அதுதான் ஸ்ட்ரெஸ், அதுதான் டென்ஷன் ஆகும். என்ன சொல்றீங்கன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஜஸ்ட் அக்செப்ட். You said it, yes. Yes. Accept what is happening. You said it, well said. அக்செப்ட் பண்ணிங்க, இதான் நடக்குது, அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணணும் அதை பாருங்க. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது, சரி நமக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நினச்சி அந்த மென்டேஷன் போகாமல் அக்செப்ட் பண்ணிட்டு அதோட ஜென் அப்படின்னு எடுத்துக்கணும். கேளுங்க அடுத்தது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா அப்போ ஏன் பீப்புள்ஸ் வந்து மணி மேக் பண்ணணும்? அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு அது வேணும்னு நினைக்கும் போது தானே என்னால் அதை அடைய முடியும். வேணும்னு நினைக்கிறது தவறு இல்லை, ஆனால் வேணும்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. அது வரலையேன்னு சின்ன குழந்தைங்க அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் அப்பா போய் வாங்கி வந்து கொடுக்க போகிறார். அது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தில் அப்பா 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 வேணும்ப்பா எனக்கு, அப்பா 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 வேணும்ப்பா, அப்பா 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 வேணும்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அதுதான் அந்த கவலை, அதுதான் அந்த ரச்சை. அது வேணான்னு தான் சொல்கிறேன். என்ன வேணுமோ அது டிசைட் பண்ணிக்கோங்க, அதை கொண்டு வரதுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதுக்கேற்ற முயற்சி செய்யுங்க, அதுக்கேற்ற வார்த்தையை சொல்லுங்கள், அதுக்கேற்ற பண்ணுங்க. போட்டு அதை பற்றியே வரலையே, இன்னும் வரலையே, எப்போ வரும். இப்போ கூட தான் ஸ்விக்கியில் டீ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ எனக்கு டென்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். இப்போ அது வந்துடுச்சா, இல்லை ஆள் வெளில வந்து நின்றுட்டு இருக்கிறானா வருதான்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாட் வருது எனக்கு. அப்போ அந்த தாட் வந்த பிறகு அதோட விட்டுடணும். அதை விட்டுட்டு அவன் பக்கத்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டானே, இங்கே எடுத்துன்னு போயிட்டானே, நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது அது கவலையாக தட் வில் பிகம் கவலை. ஆமாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதாவது சக்திக்கேற்ற பக்தி. அதாவது எக்ஸ்பெக்ட்னா எது எக்ஸ்பெக்டேஷன், உனக்கு அதுக்கு தகுதி இருக்கா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, உனக்கு தகுதி இல்லையா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லாமல் எப்படி சொல்லலாமா சார்? நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். தகுதின்ற போது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஒர்க் பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டியை கல்டிவேட் பண்ணிக்கோங்க, இல்லை கேட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு everyone is eligible for everything. Everyone is eligible for special. Yes, they work for it. Some people natural eligibility. பிறக்கும் போது அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருது. பிறக்கும் போதே கார் வீடு பங்களா எல்லாமே கிடைச்சிருது. சில பேருக்கு வந்து அப்படி இல்லை, rags to riches வராங்க. ஸோ எல்லாருமே சமம். யூனிவர்ஸ் வந்து அதே சூரியன் தான், அதே கடல் தான், அதே காற்று தான், எல்லாருக்குமே சேம் தான். அதாவது அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து வருது போகுது. அடுத்தது நல்லா ரொம்ப சிந்திக்கிறீங்க நீங்கள். நல்லா இருக்கு, ரைட், ஓகே. ஸ்விக்கியும் வந்துடுச்சு, ஓகே.